எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான நாள். இறை வழிபாடு செய்யக்கூடிய ரொம்ப உயர்வான ஒரு நிலையெல்லாம் அடையணும் அப்படின்னா அது பிரதோஷ வழிபாடு செஞ்சா ரொம்ப உயர்வான. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நாளைக்கு அருமையான பௌர்ணமி பூசம், தைப்பூசம், முருகன் வழிபாடுக்கான சிறப்பான நாள். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னம்னா முருகன் வந்துட்டு அந்த கண்ணனியில 16 அற்புதமான நாள் கிடைக்கிற ரொம்ப அருமையான விஷயம். நவபாஷாலம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான 9 விதமான மருந்துகளை வைத்து சுவாமி அந்த மருந்துலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம மேலே பட்டு நமக்கு என்னென்ன அப்ளிகேஷன்லாம் சாப்பிட்டு போய் சொல்கிறோமோ அதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான அந்த சிந்தனைகள்லாம் செஞ்ச அற்புதமான ஒரு அந்த பிரதிஷ்டை வந்து பழனிக்கலாம். அது நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள். முருகன் வழிபாட்டுக்கு ரொம்ப விதமான ஒரு நாள். எல்லாருமே விரும்புறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த அசட் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாரும் விரும்புறது அப்படின்னா என்ன, நிறைய சொத்துக்கள்லாம் சேர்க்கறது. அதுக்கு மேல அடுத்த நிலை பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த ருண விமோச்சனம். ருண விமோச்சனம், சொத்துல வாங்கியாச்சு, கடன் வாங்கி கடன், அந்த கடன் நிவர்த்திக்கு கையெழுத்து போடுற ஒரே அங்காரங்கள் தான் சிவாய். அவர் விசேஷமா இருந்தாலும் அந்த ருண விமோச்சனம் நடக்கும். சீக்கிரமா கடன் அடைச்சி சீக்கிரமா வெளியில் வந்து சீக்கிரமா அடுத்த வேலைக்கு போகிறது, அடுத்த ப்ராஜெக்ட் போகிறதுலாம் வந்துட்டு அவரு அங்காரக பலமுடைய இது. அதனால நாளைக்கு அந்த அங்காரகன்லேருந்து பரிகாரங்கள் ஏதாவது வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னோம்னா அது செவ்வாய் வழிபாடு இருக்கும். அந்த செவ்வாய் வழிபாடு எப்படி பண்றது? முருகன் வழிபாடு இருக்கும். அதனால நாளைக்கு ரொம்ப கூடவே செவ்வாய்க்கிழமை சேர்ந்து. அதனால நாளைக்கு எல்லாரும் முருகன் வழிபாடு பண்ணுங்க. நம்ம கோயிலுக்கு வாங்க, பக்கத்துல இருக்கிற கோயிலாம் போகும். அதுக்கு மேல இந்த பூச நட்சத்திரம் சேர்த்துறது தைப்பூசம் மிகப்பெரிய அருளாளர். மனுஷங்களை பார்த்து வாழ்ந்த காலம்னு ஒரு நம்மளே கூட நினைப்போம், பசியில் இருக்கிறானே அவனுக்கு நம்ம ஏதாவது செய்வோம். ஆனால் ஒரு பயிர் அது பாடுதே அப்படின்னா அதை பார்த்து வந்து கவலைப்படக்கூடிய அற்புதமான ஒரு மென்மையான ஒரு மனசோட அற்புதமான ஒரு அருளாளர். 149 வருஷத்துக்கு முன்பி ஏற்றப்பட்ட அந்த அடுப்பு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நினைக்கும் போது நம்ம இருக்கும். அப்போ தர்ம காரியம் வந்து சிறப்பாக நிறைய இருக்கு. சாப்பாடு ஓட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுன்னா நம்ம சாப்பாடு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லுவோம். சாப்பாடு இதனுடைய ஆத்ம சந்தர்ஷனம். உள்ளே இருக்கிற ஜீவன் சௌகரியமாக இருந்தால் தான் வெளியில் இருக்கிற கோயிலெல்லாம் போய் சாமி போட முடியும். அப்போ உள்புறம் இருக்கக்கூடிய கடவுள். அதனாலதான் நம்ம வந்து பார்த்தோம்னா எப்போ நம்ம வந்து மைண்டில் பேசுறதா இருந்தாலும், எப்போ நம்ம ஏதாவது ஒரு அறிவிப்பு சொல்லதா இருந்தாலும் அந்த சாப்பாடை பற்றி பேசுவோம். சாப்பாடு தினசரி சாப்பாடு நம்ம போய் டெய்லி சாப்பாடு கொடுக்குறோம். நாளைக்கு சிறப்பாக சாப்பாடுலாம் தினமும். நாளைக்கு காலையில் ஒரு பேட்ச் கொடுக்க போகிறோம், நாளைக்கு மத்தியானம் ஒரு பேட்சுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த சாப்பாடு கொடுக்கறது அற்புதமான ஒரு நிகழ்வு. இதற்கு போதும் அப்படிங்கிற நினைவு வரக்கூடியது ஒரே அதில் மட்டும்தான், வேற எதுலையுமே வராது. அதனால அந்த நாளைக்கு சாப்பாடு நம்ம கோயிலையும் கொடுக்குறோம். காலையில் மத்தியானம் ஒரு பேட்ச் கொடுக்குறோம். இதுல எல்லாம் வந்து கலந்துக்கணும். நாளைக்கு நானும் சாப்பாடு போட போகிறோம் நினைக்கிறேன். இந்த தர்ம காரியத்தில் என்னுடைய கைங்கரியங்கள் இருக்கட்டும் அப்படின்லாம் நினைக்கிற மாதிரி இருக்கிற அனுகூலங்கள் எங்கள்கிட்ட வாங்க, அலுவலகத்துக்கு வாங்க, என்கிட்ட வாங்க, என்ன அலுவலகத்துக்கு வாங்க. நம்ம ஆட்கள் தான் இருக்காங்க. எங்கள்கிட்ட யார்கிட்ட சொன்னாலும் ஒரே இடத்துல தான் முடிவு வரும். அதனால அந்த சாப்பாடு அப்படிங்கிறது தினசரி கொடுத்துட்டே இருக்கும். அது ஒரு மினிமமான ஒரு பட்ஜெட்டில் தான் கொடுக்குறோம். நம்ம கோயிலில் அந்த வயசானவங்களுக்கு தினசரி காலையில் கொடுக்குறோம். இது நம்ம பகுதி மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச நிகழ்வு தான். அதில் வந்துட்டு நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம். இப்போ நம்ம மைக்கில் எடுத்து ஜனங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது எப்பெல்லாம் பேசுகிறோமோ அப்பெல்லாம் இதை பற்றி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு நிகழ்வு திருப்பி 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 சொல்லும் போது தான் மனசில் போய் உடைக்கும். அப்படியே சரி நம்மளும் பண்ணணும், அப்போதானே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு வாட்டி வேணால் முயற்சி செய்வோமே. எனக்கு ஒரு கல்யாணம் நாள் இருக்குது, எனக்கு ஒரு பிறந்த நாள் இருக்குது,
இல்லை ஏதாவது நல்லது பண்ணுறோம், அப்போ இதே மாரி ஒரு பண்ணுவோமே, இவ்வளோ பிரமாணமாக செலவு பண்ணுறோம், அதில் சின்னதாக ஒரு செலவு பண்ணுமே அப்படிங்கிற மாரி ஒரு சிந்தனைகள்லாம் வரும். அதுக்காக தான் நம்ம சொல்லும் போதுலாம் சொல்கிறது, அப்படிலாம் சொல்லி சொல்லி தான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். சொல்லி அவேர்னஸ் ஏற்படுத்துறது, ஒரு வாட்டி சொல்லுவோம் கற்றுறது, சொல்லிட்டே இருக்குது, சொல்லி 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 அப்படியே வந்து மூடிடுது. அதனால இந்த நம்ம கோயிலை பொறுத்தளவுக்கு 2 தர்ம காரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒன்று அந்த நித்திய பூஜை, சாமிக்கு பூஜை பண்ணுறது. அந்த நம்ம கோயிலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா வந்தோம் விளக்கேற்றோம், அபிஷேகம் பண்ணோம், நேர்த்தி பண்ணோம், கணவனெல்லாம் இல்லை, தினசரி வந்து கூட்டிகிட்டே இருக்குது. அப்போ சித்திரானங்கள் போகுது. நம்மளை வந்து பார்த்தோம்னா அந்த நித்திய உற்சவம் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் நம்ம கோயில். அதனால் தினசரி கடலைக்காரர்கள் வேணும், எங்களுக்கு ஆண்டவ புண்ணியத்தில் இருக்கிறாங்க, இன்னும் அதை அதிகப்படுத்தி இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம். அதனால வந்து பார்த்தோம்னா நித்திய பூஜையில் கலந்துக்கிறதுக்கு பார்த்தோம். உங்களுக்குலாம் ஒரு பிறந்த நட்சத்திரம், பிறந்த நாள், பிறந்த கிழமை, இதில் ஏதாவது ஒரு நாள் சொல்லிக்கிறேன், அந்த கிழமையில நான் பூஜை வச்சுக்கிறேன். நீங்கள் அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு மினிமமான ஒரு பட்ஜெட் தான் வச்சுருக்கோம். நம்ம கோயிலை பொறுத்தளவுக்கு எல்லா உற்சவத்துலையுமே எதுவுமே ஒரு பெரிய லெவலில் ஒரு அமௌண்ட்டை ஜனங்கள்கிட்ட வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. ரொம்ப சின்ன 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 அமௌண்ட்டை தான். ஏன்னா நம்ம அவங்க எல்லாரையும் சேர்ந்து வைக்கணும், எல்லாரையும் கலந்து வைக்கணும் அப்படிங்கிறது. ஆகையினால அன்பு உள்ளவங்க எல்லாருமா வாங்க, நித்திய பூஜையில் கலந்துக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள்லாம் வாங்க, இந்த அன்னதானத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள்லாம் வாங்க, எல்லாருமா சேர்ந்து இந்த தர்ம காரியத்தை மேலும் மேலும் இவ்வளோ நாள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதே பார்த்தோம்னா நம்ம போது மட்டும்தான் ஒரு பெரிய லெவலில் நமக்கு ஆதரவு கொடுக்குறோம் தான் இவ்வளோ பிரமாண்டமாக வளர்ந்துருக்கோம். இன்னும் அதை நல்ல லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சீரிய முயற்சி, தொடர் முயற்சி. எப்போதுமே தொடர் முயற்சி ஜெயிக்கும். அதனால் நம்ம தொடர் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் விருப்பம் இருக்கிற அன்பு உள்ளங்கள் எங்கள்கிட்ட வாங்க, அதில் பேர் எழுதிக்கோங்க. எந்த நேரத்தில் எந்த நாளில் சொல்லிங்களோ அந்த நாளைக்கு முதல் நாள் நம்ம டீம் வந்துட்டு உங்களுக்கு கூப்பிடுவாங்க, ஞாபகப்படுத்துவாங்க, நாளைக்கு உங்களுக்கு பூஜை இருக்குது, நாளைக்கு உங்களுக்கு அன்னதானம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பணம் கட்டிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் முடியாது. ஒரு நட்சத்திரம் சொல்லிட்டுனா அந்த நட்சத்திரம் என்றைக்கு வரும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பார்த்துக்க முடியாது, நீங்களா மெசியாக இருக்கிறது. நம்ம டீமில் இருக்கிற நம்ம ஆட்கள் யாராவது ஒரு உங்களை கூப்பிடுவாங்க. அதனால் உள்ளவர்கள் எல்லாருமா வாங்க, எல்லாருமா சேர்ந்து தர்ம காரியத்தை செய்வோம். நினச்சிக்கலாம் நினச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அன்பரப்ப மணிகண்டன் வேறு கேட்டார், காலையில் நாளைக்கு எத்தனை மணிக்கு அபிஷேகம் அப்படின்னு. காலையில் 7:30 மணிக்கு அபிஷேகம், 9 மணிக்கு பூஜை, அந்த 12 மணிக்கு அந்த சாப்பாடுலாம் கொடுக்குறது. ஸோ அதனால் எல்லாருமா வந்துருக்கு. நினச்சிக்கலாம்.